ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ரொம்பவே வித்தியாசமான முறையில் ரொம்ப சுவையான தேங்காய் பர்பி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சில இடங்களில் இதை தேங்காய் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ். இது ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த பெட்டி கடையில் பாட்டிலில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ 50 பைசா இல்லைனா ₹1 கொடுத்துட்டு ஒரு தேங்காய் பர்பியை எடுத்து சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கும் அதை மறக்க முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அதிலே கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் காஞ்ச பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ரவை. இது அந்த பாம்பே ரவைன்னு சொல்லுவோம்ல, நல்ல பொடியாக இருக்கும்ல, அந்த ரவை தான். சப்போஸ் ரவை பெருசாக இருந்துச்சு அப்படின்னா மிக்சியில் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த ரவை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நிறம் மாறி நல்ல உதிரியாக வரும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததான் அதே பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. கூடவே 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு பெரிய தேங்காவை கீறிட்டு அது மேலே அந்த கருப்பு இருக்கும்ல, அதை நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பொடி துருகலாக துருகி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் துருகிறத பயன்படுத்தி துருகணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதுவே நீங்கள் தேங்காய் துருகிறத வச்சு துருகுறீங்க அப்படின்னா மிக்சியில் ஒரு முறை கிரைண்ட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா பொடிசாக இருக்கணும், அதுக்காக தான். இப்போ இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை எல்லாம் போயிட்டு நல்லா உதிரியாக கொஞ்சம் நிறம் மாறி இந்த மாதிரி வரணும். அதே சமயத்தில் ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு பிளேட் இல்லைன்னா ஒரு கப்பு ஒன்று எடுத்துக்கங்க. இதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு பேனில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. அதாவது 1 கப் தேங்காய் துருவலுக்கு 3/4 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். இது இனிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும்னா 1/2 கப் எடுத்துக்கங்க, சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு சின்ன கம்பி பதத்துக்கு வரணும். நான் உங்களுக்கு அந்த பதம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தூக்கி விட்டால் அப்படியே ஃபுல்லாக விழுதில்ல, இந்த பதத்துக்கு இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி கலந்துட்டு இப்படி தூக்கி விட்டோன்னா அப்படியே விழுந்து கடைசியாக அந்த ஒரு சின்ன ட்ராப் அப்படியே கம்பி மாதிரி இழை மாதிரி இறங்கணும். கையாலையும் தொட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன கம்பி பதம் இப்படி வரணும். இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த தேங்காவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் ரவை அதையும் சேர்த்துக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அந்த சக்கரை பாகில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை எல்லாமே அந்த தேங்காய் ஃபுல்லாக இழுத்துட்டு இந்த மாதிரி நல்லா திக்காக மாறி வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பிளேட்டு, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தட்டி விட்டுங்க. ஒரு கரண்டியில் பின்பக்கம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஈவனாக வர்ற மாதிரி தடவி விட்டுக்குங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுருவோம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக தான் கம்ப்ளீட்டாக செட் ஆகும். உங்களுக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே லைட்டாக இலகுத்தன்மை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருவோம். இப்போ ஃபுல்லாக ஆறிடுச்சு, ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நான் உங்களுக்கு அப்படி எடுத்தும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இதை உங்களுக்கு உடச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கடையில் வாங்குகிற அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கோம்ல, அந்த ரவையும் நடுவில் கடிப்படும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே வித்தியாசமான முறையில் இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.